எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திரு கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். தேர்தல் பத்திரம் தொடர்பா நாங்க எல்லா தகவல்களையும் அளிக்க முடியாது அப்படின்னு மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்துல ஒரு நிலைப்பாடு எடுக்குது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? உங்களுக்கு மடியில கனம் இல்லையில, அப்புறம் எதுக்கு பயம் இல்லையா? மடியில நீங்க கட்டி வச்சிருக்கீங்க, அதனால பயம் பண்ணு. இவங்களுடைய வரலாறை தொடர்ச்சியாக பார்த்து வர்றவங்களுக்கு தெரியும். இவர் PM கேர்ஸ் ஃபண்டுக்கு என்ன சொன்னாரு? ஒரு வியாக்கியானம் சொன்னார். ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரதமர் நிவாரண நிதி என்பது வெளிப்படையானதாக இல்லை, எனவே நான் புதிய நிதியை உருவாக்குறேன், அதுதான் PM கேர்ஸ் ஃபண்டு. அதை வச்சுதான் நான் கொரோனாவுக்கு செலவழிக்க போறேன். ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் நிதி கொடுங்க, IAS ஆபீசர் இந்தியா முழுவதும் இருக்கிறவங்க கொடுங்க, மத்திய பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் கொடுங்க. உங்களுக்கு தெரியுமா, கார்பரேட் சோசியல் ஃபண்டுல அவங்க அந்த பணத்துல முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகாது, அதுக்கு வரி விலக்கு கிடையாது. ஆனா PM கேர்ஸ் ஃபண்டுக்கு உண்டு. இவ்வளவையும் வாங்கி வச்சுட்டு PIB என்னென்ன இதுக்கு அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுத்து, இதுக்கு யாரு ட்ரஸ்டியா இருப்பாங்கன்னா பிரதமர் தலைவரா இருப்பாரு. மீதி எல்லாம் எக்ஸ் அபிஷியோ மெம்பர் தான். யாருன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் 3 பேர் இருப்பாங்க. மொத்தம் 4 பேர் இருப்பாங்கலாம் சொல்லிட்டு, அது கணக்காங்கன்னு சொல்லும் போது இது பிரைவேட் ஃபண்டுன்னு சொல்றாங்க. பிரதமர் வட்டி கடை, பிரதமர் கசாப்பு கடைன்னு நீங்க வைக்க முடியுமா? முடியாது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் இது தனி கடை நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. ஒரு தனி கடைக்கு எப்படி நீங்க அதாவது முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ஃபண்டு கொடுத்தாலே அதுக்கு வரி விலக்கு கிடையாது. ஆனா PM கேர்ஸ்ன்னு வச்சுட்டதுனாலே உங்களுக்கு வரி விலக்கு வாங்கிக்கலாம். இதை விட இன்னொன்னு நடந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கக்கூடாது. ஆனா அதை BJP வாங்கியிருந்தது, காங்கிரஸும் வாங்கியிருந்தது. இது சம்பந்தமா கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போச்சு. கேஸ் போச்சோன்னு இவர் வந்தோன்னு அதை சரி பண்றேன்னு 74ல இருந்து யார் வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கினாலும் அதெல்லாம் சட்டவிரோதம் இல்லைன்னு சொன்னவர். எனவே அடிப்படையில் அவரோட DNA-ல, அவருடைய ரத்தத்தில், அவருடைய மூளையில், நாடி நரம்பு மொத்தமும் ஊடுருவி இருப்பது ஏமாற்றே தவிர வெளிப்படைத்தன்மையோ நியாயமான அணுகுமுறையோ இல்ல. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்ப நாங்க எலக்டோரல் பாண்டையும் நான் யாருக்கும் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு முடிவு. யாரு நிதி கொடுக்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டிய உரிமை எல்லாம் மக்களுக்கு இல்ல, அது தேவையும் இல்ல அப்படின்னு பாஜக முடிவெடுக்கிறத எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அதுதான், அது ஜனநாயகமோ அல்லது வெளிப்படைத்தன்மையோ அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றேன்ல. நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கே ஒரு 4-5 பேரை நாங்க தேர்ந்தெடுப்போம், அவங்க ஆண்டா போதும்னு சொல்றவங்க நீங்க நிதியை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்களா? அது அவங்களுடைய இயல்பான குணம். நீங்க இதர கட்சிகள் போல இல்லைங்க. அது ஒரு கட்சி, அது ஒரு பாசிச தன்மையுள்ள RSS ஆல் வழிநடத்தப்படுகிற கட்சி. அதுக்கு ஜனநாயகம் என்பது பாசிசத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நேர் எதிரு. எனவே அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுடைய குணம். நீங்க நாய்வாலி ஏன் சுருண்டு இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க. அது அது நாயினுடைய இயல்பு, அந்த வாளினுடைய இயல்பு. அது அப்படித்தான் இருக்க முடியும். சார், இந்த தேர்தல் பத்திரம் மூலமா எப்படி பாஜக நிதி திரட்டுச்சு சார்? இதுக்கு உள்ள நடந்த வேலை என்ன? கார்பரேட்டுகளுக்கும் பாஜகவுக்கும் உள்ள உறவு எப்படி சார்? அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? இல்ல, இங்க என்ன, அதான் நான் இப்ப சொன்னேனே. நீங்க அதானி 2 லட்சம் கோடிக்கு வாங்கிட்டு 4 லட்சம் கோடிக்கு வாங்கினதா சொல்லி 4 லட்சம் கோடியை இந்திய மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. அதை எலக்ட்ரிசிட்டியில கொண்டாந்து போடுறாங்க. அவங்க ஏராளமான கடன் வாங்குறாங்க. 25 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நீங்களும் நானும் 10,000 ரூபாய்க்கு ஒரு செயினை அடகு வச்சுட்டு அதை திருப்ப முடியலைன்னா பேப்பர்ல வரும், இன்னார் மகன் இன்னார் இங்க வாங்கினாரு கட்டளைன்னு வரும். ஆனா நீங்க 25 லட்சம் கோடி வாங்கின யார் பேராவது வந்திருக்கா? உங்களுக்கு எனக்கும் நீங்க சாப்பிட்ற அரிசிக்கு 5% வரி கட்டுறோம், GST. நம்ம மக்கள் பலருக்கும் தெரியாத 5% வரி கட்டுறோம். அது என்ன, தங்கத்துக்கு 3%. ஆனா வைரத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 1.5%. நம்ம வரியெல்லாம் உயர்ந்துகிட்டே போகுது. தொட்டில் இருக்குல்ல, குழந்தைகள் ஆடுற தொட்டில், அதுக்கு 28% GST. ஆனா கார்பரேட் டாக்ஸ் இவங்க 30%ல இருந்து 22% குறைச்சாங்க. எனவே இவங்க இயல்பாகவே அவங்களுக்காக வேலை செய்யறவங்க அவங்ககிட்ட கமிஷனை வாங்குவாங்க. இந்த 5,000 கோடி பெரிய தொகை இல்லைங்க. அதாவது தேர்தல் ஃபண்டுன்னு, எலக்டோரல் பாண்டுன்னு சொல்லிட்டு இப்படி வாங்கக்கூடாதுன்னு பிரசாந்த் பூஷன் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்ன கேட்கிறாரு,
தேர்தல்னா நீங்க 2 தேர்தலுக்கு வாங்கியிருக்கீங்க. நீங்க 500 1000 1100 543 1100 இது இருக்கலாம். அது பேர் என்ன தொகுதின்னு வச்சுக்கோங்களேன். 2 தேர்தலும் சரி. ஒரு தொகுதிக்கு 1 கோடி ரூபாய் தான் செலவழிக்கணும். அப்பனா 1100 கோடி ரூபாய் தான் செலவழிக்கணும். ஆனா நீங்க 5000 கோடி எங்க இருந்து வாங்குறீங்க? அதனுடைய அர்த்தம் என்ன? இது எல்லாமே ஃப்ராடு. இந்த 5000 கோடி ஒரு சின்ன விஷயம். அதை தாண்டி அவங்க இந்த கணக்குல வராம வாங்கியிருக்க தொகைதான் அதுல ஒரு சின்ன கொசுறு. ஆனா இத சட்டப்படியான ஒரு திருட்டா அவங்க நடத்துறாங்கிறதா இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. சார், காங்கிரஸ் கட்சியே இவ்வளவு நாளா ஆட்சி செஞ்ச கட்சியே இப்ப மக்கள்கிட்ட நிதி திரட்ட போயிட்டாங்க. 10 ஆண்டு காலமா நிதி இல்ல போல இருக்கு. சோ என்ன சார் நடக்குது? இந்த பாஜக நிதி திரட்ட என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்க சார்? அதான் பொதுத்துறை நிறுவனங்களை வைக்கிறாங்க, அதுல இருந்து வாங்குறாங்க, லோனை ரைட் ஆஃப் பண்றாங்க, அதுல இருந்து வாங்குறாங்க. அப்புறம் பெரிய பணக்காரர்களை தமிழ்நாட்டுல கூட சொல்றாங்க, யார் வீட்டுல ஐடி ரெய்டு போனாலும் சரி, அதுக்கு ஒரு 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 ஏஜென்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பார்த்தா 50% வாங்கிட்டு அந்த கேஸ்ல இருந்து விட்டுருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டே தானே இருக்கு. அவங்க கார்பரேட்டினுடைய ஒரு பகுதி. நீங்க உலகத்துல இவங்க ஆட்சி பொறுப்பு வரும்போது 609வது இடத்துல இருந்த அதானி 3வது இடத்துக்கு வர முடியும். இவ்வளவு பெரிய வளர்ச்சி உலகத்துல யாராவது வந்திருக்காங்களா? அது ஒன்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அதுக்காக செதியை வளைச்சிருக்காங்க, உச்ச நீதிமன்றத்துல போய் சொல்லி இருக்காங்க. அப்படிலாம் நீங்க பார்க்கும்போது நீங்க எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கார்பரேட் அவங்களுக்கு கொடுக்கிற சலுகைகள், அதன் மூலமாக இவர்கள் பெறுகிற பலன், இதன் மூலமாகத்தான். சார், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஒட்டு கேட்கிற விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. 2021லயும் இந்த பிரச்சனை பேசப்பட்டுச்சு. ஆனாலும் அவங்க நிறுத்தின மாதிரி தெரியலையே சார். திரும்பவும் உங்களுக்கு அதான் சொல்லணும், ஒட்டு கேட்பது என்பது அவர்களுடைய இயல்பு. நீங்க NCPH போட்டிருக்காங்க, காந்தி ஜோஷி கடித போக்குவரத்துன்னு ஒரு புத்தகம் இருக்கு. காந்தி, மகாத்மா காந்தி, ஜோஷி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். அவங்க 2 பேருக்கும் இருக்கும்போது அப்ப இந்த மாதிரி இந்த கோல் சொல்ற விவகாரத்தை அதுல இருந்து ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்ப இவர் கேட்பாரு, சியாமா பிரசாத் முகர்ஜி இங்க வந்துட்டு போறாருன்னு காந்தியோட உதவியாளர்கிட்ட ஜோஷி கேட்பாரு. ஆமா, வந்து ஏதோ சொல்லிட்டு போறாரு, அதுக்கு பின்னாலதான் மகாத்மாவுக்கு இப்படி எல்லாம் கருத்து வருது அப்படின்னு சொல்லி. சோ இந்த ஒட்டு கேட்கறது, அதை அடுத்து கெடுப்பது, இதெல்லாம் அவங்களுடைய இயல்பு. நீங்க இதை ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களால அப்படித்தானே பண்ண முடியும், வேற எப்படியும் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை, வெளிப்படைத்தன்மையின் மீது நம்பிக்கை இல்லை, சட்டத்தின் ஆட்சி மீது நம்பிக்கை இல்லை, நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை கிடையாது. இது இவ்வளவும் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஒட்டுக்கு. நீங்க ஏதோ இப்ப புதுசா வந்துச்சா, இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை குஜராத்ல படிக்க வச்சுட்டாங்க உங்க ஃப்ரெண்ட், அதை பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்ப முதலமைச்சரா இருந்த மோடியும் அமித்ஷாவும் அந்த பொண்ணை வேவு பார்த்தாங்க அப்படிங்கிறது அப்பவே வந்தது. சோ இது ஒரு கேரக்டர். இப்படி கேரக்டர்ல தான் அங்க சேரும், இல்லைன்னா சேர்ந்தவங்கள அந்த கேரக்டருக்குள்ள மாத்திரும். அதான் உங்களுக்கு. உச்ச நீதிமன்றம் கூட சில நேரங்கள்ல ஜனநாயகத்தை பத்தி பேசுறது உண்டு. ஆனா பல நேரங்கள்ல தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்க விசாரணைக்கே எடுத்துக்காம இருக்கிறது, பெகாசஸ் விவகாரத்துல மத்திய அரசு ஒத்துழைக்காம இருக்கிறது, தெரிஞ்சும் அமைதியா இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம நீதித்துறை மேலேயே ஒரு அயற்சி ஏற்படுது சார். ஆமா, இவங்க வந்த பிறகு 4 பேர், இங்க சிலமேஸ்வர் உட்பட, ரஞ்சன் கோகோய் உட்பட 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வெளியே வழக்கின் தீர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உகந்த முறையில் ரோஸ்டரை தயார் பண்றாங்கன்னு வெளியே பேசுறாங்க. இந்தியாவினுடைய வரலாற்றுல நடந்ததா? நீங்க நீதிபதி முரளிதரன் தமிழ்நாட்டுல 8 மாசம் தலைமை நீதிபதி இல்லாமலே இருந்தது, உங்களுக்கு தெரியும். அந்த முரளிதரன் அவரை தலைமை நீதிபதியா போட்டாங்க, இவங்க டிரான்ஸ்பர் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனவே இவங்க நீதிமன்றத்தையும் இவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்பதோடு சம்பந்தப்பட்டவர். அதுல இதை தாண்டிய பலரும் இருக்காங்க. ஆனா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா நீதிமன்றத்தையும் ஆக்கிரமித்திருக்காங்க. அதனுடைய தேர்தல் பத்திரம் தொடர்பா ஒரு முடிவுக்கு வருமா சார்? இல்ல எல்லா நீதியும் எல்லா ஜன்னல்களும் அதிகாரங்களும் பாஜகவுக்கு மட்டும்தான் திறந்திருக்குமா சார்? மக்கள் எல்லா தடைகளையும் உடைப்பார்கள், எல்லா ஜன்னல்களையும் திறந்து விடுவார்கள், எல்லா பூட்டுக்களையும் தூள் தூள்வார்கள். இதுதான் இதுவரை நடந்திருக்கு. அது அவங்க இப்ப அப்படி வச்சிருக்காங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சுல. ஊழலே அண்டாதவன் நான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, வந்துருச்சுல. இப்போ
7.5 லட்சம் கோடி இந்தியாவினுடைய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றில் வேறு எந்த பிரதமரும் இவ்வளவு ஊழல் செஞ்சதில்லைன்னு வந்துருச்சுல. நீங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்காங்கல்ல. அவர் ஊழலை ஒழிக்கிற லட்சணம் அந்த யாரு கண்டுபிடிச்சாங்களோ அவங்கள டிரான்ஸ்பர் பண்றதுன்னு வந்துருச்சுல்ல. அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. எனவே மக்கள் அதை சரி செய்வாரு. இந்த சிஸ்டத்தை ஒவ்வொன்றும் நீங்க நீதித்துறையோ நிர்வாகமோ சட்டம் இயற்றுகிற துறையோ இது ஒன்றோடு ஒன்று இன்டர்லிங்க். இது ஒவ்வொன்றுக்கும் செக் அண்ட் பேலன்ஸ் இருந்தது. அதையெல்லாம் அது தன்னுடைய ஏவலாளாக அவங்க மாற்றி வச்சிருக்காங்க. அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது என்பது. இதே மாதிரி இடி இவரை விசாரிக்கிற நாள் வெகு தொலைவில் இல்லை. இதே நீதிமன்றங்களால் நரேந்திர மோடி தண்டிக்கப்படுகிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்பதை மட்டும் சொல்ல. சார், எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.